எங்கிட்ட இடி கிடையாது, என்கிட்ட சிபிஐ கிடையாது, என்கிட்ட இன்கம் டேக்ஸ் கிடையாது, நாங்கள் வந்து அதை வச்சுக்கணும். அவங்க மிரட்டுறாங்க. எவ்வளோ அடிமைப்படுத்தினாலும் முதல்ல எவ்வளோ வேகமாக பேசுனாங்க அதிமுகங்க. இன்றைக்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைக்கி கூட ஒரு முன்னாள் எம்எல்ஏ வீட்டிலேருந்து 200 கோடி கொள்ளை போயிருக்குன்னு பார்த்தீங்களே, ஊடகங்கள்லாம் வருது. யார் சார்? யாரோ ஒருத்தர் பேர் இப்போ மறந்துட்டு, திருப்பூர்லேயே ஏதோ ஒரு பேர், முன்னாள் அமைச்சரா? முன்னாள் எம்எல்ஏ. ஓகே. 200 கோடி அவர் வீட்டிலேருந்து கொள்ளை அடிச்சிடும். ஆனால் அவர் கம்ப்ளைண்ட்டே பண்ணலையாம். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா, அதாவது திருடனுக்கு தேர்தல் கொட்டினாக்கா அந்த மாதிரி அது வெளியில் சொன்னால் எப்படி வந்தது, எந்த மந்திரியுடைய பினாமின் மாற்றிக்க போகிறாங்கிறதுனால சொல்லாமல், இதெல்லாம் அவங்க பயத்தில் இருக்கிறாங்க. அதனால் பயந்து போய் சில காரியங்கள் இப்போ பாருங்கள், பேசுகிறவங்க ஒரு 2-3 மந்திரிக்கு தான் பாஜக ஏடிஎம்கேலேருந்து அவங்க சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. காரணம் அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தக்காரர்கள் அவங்க இருப்பாங்க. அதனால் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. கீழே இருக்கிற தொண்டை யாரும் அப்படி பேசலை. இப்போ அண்ணாவும் பெரியாரையும் தாக்கணுன்னு அந்த கட்சியில் இருக்கிற தொண்டெல்லாம் கொதிச்சு போய் தான் பேசுகிறான். நீங்கள் ஒன்றா அவங்கள பேட்டி காணுங்க அவங்க எப்படி கொதிக்கிறாங்கன்ட்டு.